Hello friends, welcome back to my channel Beta Breeding Day 83. Fishoட age 78 days. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்கிட்ட இருக்கிற 8 betas different shade and கலரில் இருக்கிறது. ஸோ ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். பட் நான் இன்றைக்கி சரி ஷோகேஸ் பண்ணிடலாம். நம்ம எட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பீட்டாஸ்னு பார்த்தேன். ஸோ எல்லாமே வந்து நல்ல கலர் அண்ட் ஷேட். மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட்டு 5 வந்து மேலாக இருக்கும், அப்புறம் ஃபீமேல் காமிக்கிறேன். ஸோ எல்லாமே அக்ரெசிவாக இருக்குது, எல்லாமே பபுள் நெஸ்ட்டும் கட்டிகிட்டு இருக்குது. ஸோ ஹெல்த்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போதைக்கு ஃபுட் பார்த்திங்கன்னா வெறும் மைக்ரோ பெல்லட் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ மில்கிவே நம்மக்கிட்ட ஒரு 3-4 வெரைட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே இப்போதைக்கு நான் சேலுக்கு வச்சுருக்கேன். யாராவது சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள். சென்னையிலேருந்து தான் வந்து வாங்கிட்டே போயிடலாம். அதர் சிட்டிஸில் இருக்கிறவங்க பார்க்கலாம் எப்படின்னு கொரியர் வச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் என்னோடய 2 டப்பில் வந்து சம் ப்ளூ பிக்மெண்ட் மாதிரி இருக்குது. ரீசன் என்னென்னு எக்ஸாக்டாக தெரியல, பட் நான் இன்றைக்கி அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நம்ம ஆல்ரெடி வெக்காண்டாவில் இருந்த பிளான்ஸை கட் பண்ணி போட்டிருந்தோம், அதனால தான் அந்த பிக்மெண்ட்ஸ் மாதிரி வந்திருந்தது. பிளான்ஸை நான் ரிமூவ் பண்ணவுடனே அது போயிடுச்சு இன்றைக்கி. ஸோ பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. மார்னிங் இருந்தது, மார்னிங் நான் பிளான்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணேன், ஈவினிங் எதுவுமே இல்லை. ஸோ ஒரு யூடியூபர் சொல்லியிருந்தாங்க அது பிக்மெண்ட்ஸ்னால் வந்திருக்கும் ஃபிஷ்லேருந்து, அந்த ரீசன் இல்லை அப்போனா. அதே மாதிரி நம்ம ஆக்சுவலாக ப்ரீவியஸாக பேட்ச் 2ன்னு செப்பரேட் பண்ணி இந்த ஃப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா க்ரோத் வந்துட்டாங்க, செமி அடல்ட். இது வித்தின் ஒரு 3 to 4 days வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா ஃப்ரைஸுமே பெருசாகிட்டாங்க. ஸோ அவங்களையும் நம்ம இனிமேல் பாட்டிலிங் பண்ணிடலாம். ஸோ நேற்று சொல்லியிருந்தேன் பிளனேரியா வந்து எப்படி நான் கில் பண்ணுவேன்னு. சிம்பிள் டெக்னிக் தான். ஜஸ்ட்டு என்னோடய ஃபோர்சப்ஸில் வந்து ஒரு காட்டனை வச்சு அதை வெளியில் எடுத்துட்டேன். அப்படியே பொறுமையாக எடுக்கணும், அது கட் ஆகக்கூடாது, திருப்பி டேங்க்கில் விடக்கூடாது. விழுந்தால் இன்னும் மல்டிபிள் பீசஸாக வந்துடும். ஸோ அதை ஜஸ்ட்டு பர்ன் பண்ணி விட்டேன், அவ்வளோதான். இதுதான் எனக்கு டெய்லி ஹாபி. வந்தேன்னா நைட் ஆக்சுவலாக லைட் இல்லாத டைமில் அது டேங்கை விட்டு வெளியில் வரும் மேலே, அந்த டைமில் அது எல்லாத்தையும் பிடிச்சி ஃப்ரை பண்ணிவிடுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.